ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி அழகான வில்லேஜ் வாழ்க்கை, ஒரு கிராமத்து வாழ்க்கை அழகாக எப்படி இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறது வீடியோஸ்ன்னு தான் நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு சேட் ஜிபிடி, உங்ககிட்ட சேட் ஜிபிடி இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து சேட் ஜிபிடியை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன், இந்த மாதிரி ஓப்பன்ன்ற ஆப்ஷன் காட்டும். அதை ஓப்பன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக மெயில் ஐடி காட்டும். அதை லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஸ்டோரி, ஸோ நம்ம ஒரு ஸ்டோரியை வந்துட்டு இமேஜின் பண்ணிக்கலாம். ஆர் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி வேணும்னாலும் ஒரு அழகான, உங்களுக்கு எப்படி டிஸ்கிரைப் பண்ணணுமோ அந்த மாதிரி வீடியோஸில் அந்த அந்த எழுதி போட்டுக்கலாம். தமிழில் கூட நீங்கள் எழுதிக்கலாம். எழுதிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வேணும், இந்த மாதிரி வில்லேஜ் சினாரியோவில் ஒரு ஸ்டோரி வேணும், உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் ப்ராம்ப்ட் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராம்ப்ட் வேணும். ப்ராம்ப்ட்னா அந்த ஒரு கதை, ஸோ நம்ம என்ன வேணும் அப்படின்றத தெளிவாக நமக்கு தெரியணும். ஸோ நான் இப்போ வந்து ஒரு வில்லேஜ் லைஃப் ஸ்டைலை பற்றி ஒரு ப்ராம்ப்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ராம்ப்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த ப்ராம்ப்டை நான் ஃபஸ்ட்டு கொடுத்து எனக்கு வந்துட்டு ஒரு 5 சீன்ஸாக இதை நான் கேட்குறேன். ஏன்னா தனித்தனியாக நான் இமேஜ் க்ரியேட் பண்ணல, ஒரு 5 சீன்ஸாக கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு 5 டிஃப்ரெண்ட் சீன்ஸை நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு இந்த டிஃப்ரெண்ட் சீன்ஸை வந்து இப்போது தனித்தனியாக அந்த ஸ்டோரியை வந்து டிவைட் பண்ணி 5 சீன்ஸாக வந்து அது கொடுத்துரும் அந்த ஸ்டோரியை. ஸோ உங்களுக்கு 10 சீன்ஸ் வேணும்னா 10 சீன்ஸ் வச்சுக்கலாம். அல்லது உங்களுக்கு எத்தனை சீன்ஸ் வேணுமோ அதை வந்துட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் இன் த வில்லேஜ், கிராண்ட் மதர்ஸ் ட்ரெடிஷ்னல் கிச்சன். ஸோ இந்த மாதிரி தமிழில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா தமிழ்னு கொடுத்துட்டிங்கன்னா தமிழ்லேயே உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இன் தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு தமிழில் கொடுத்துரும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும்ல. ஸோ நான் ஃபஸ்ட்டு சீன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காப்பி பண்ணி அதை இங்கே பேஸ்ட் பண்ணி இமேஜ் ஜென்ரேஷன் ப்ராம்ப்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து நீங்கள் ஒவ்வொரு சீனுக்கும் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு 5 சீன்ஸையும் கீழே காப்பின்றது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி அதை அப்படியே கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ இப்போ 5 சீன்ஸ்க்குமே இமேஜ் ஜென்ரேஷன் பண்ணுற ஒரு ப்ராம்ப்டை வந்துட்டு சேட் ஜிபிடி கொடுத்துரும். சி, இப்போ நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னா, இப்போ நான் இங்கே வந்துட்டு இமேஜ் ஜென்ரேஷன் ப்ராம்ப்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ 5 சீன்ஸ்க்குமே தனித்தனியாக வந்துட்டு உங்களுக்கு வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராம்ப்டை வந்து அது கொடுத்துரும். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக வந்து இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக ரைட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ 5 சீன்ஸுக்கான இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இதில் வந்து ஒவ்வொன்றுமே வந்துட்டு நெகட்டிவ் லைன்ஸ் என்ன, பாசிட்டிவ் லைன்ஸ் என்ன, எவ்வளோ ஹை குவாலிட்டியில் இருக்கணும், ஸோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அப்படியே நீட்டாக வந்து எல்லாமே கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஒன்று ஒன்றா காப்பி பண்ணி இமேஜ் ஜென்ரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் சேட் ஜிபிடிலேயே நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம், ஆர் ஜெமினி யூஸ் பண்ணியும் இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ சேட் ஜிபிடியில் ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இதை இமேஜாக ஜென்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராம்ப்ட் நான் வந்து உங்களுக்கு வந்து இதை அப்படியே எடுத்து வந்து அப்படியே போட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி இமேஜ் ஜென்ரேஷன் ப்ராம்ப்ட்னு தான் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு கொடுத்தீங்க அதுவே இமேஜ் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பக்கம் ஜெமினியில் எப்படி இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஜெமினின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் ஜெமினின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதுலேயே இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆப்ஷன் காட்டும். ஓப்பன் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு உங்கள் மெயில் ஐடியை லாகின் பண்ணி வச்சுட்டு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வரும். ஸோ இந்த இடத்துலையும் நீங்கள் போய் அதே ப்ராம்ப்டை கொடுத்துட்டு அதே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுவுமே உங்களுக்கு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு ரேஷியோ எந்த மாதிரி, உங்களுக்கு வந்து இப்போ யூடியூப் வீடியோ ரேஷியோவில் வேணுமா, இல்லை ஷார்ட்ஸ் ரேஷியோவில் வேணுமா, இப்போ வந்து அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீட்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவும் கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ இமேஜ் வந்து நான் கொடுத்த ஃபஸ்ட்டு சீனுக்கான இமேஜ் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே ஷார்ட்ஸுக்கு அப்படின்னா 9:16, அதே வீடியோக்குனா 16:9 அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி லேண்ட்ஸ். இது வந்துட்டு 16:9 இருக்குது. எனக்கு வந்து 9:16 ஃபார்மேட்டில் வேணும், எனக்கு வந்து ஷார்ட்ஸுக்கு தானே இது தேவை அப்படின் போது நான் அப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து சேட் ஜிபிடி ஜென்ரேட் பண்ண இமேஜ், அது வந்துட்டு ஜெமினி ஜென்ரேட் பண்ண இமேஜ். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ கிளியராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது மேலே அந்த டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி இமேஜை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போது நம்ம ஜெமினியில் எப்படி இமேஜ் க்ரியேட் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம்.
ஸோ இங்கே பாருங்க நான் அதே ப்ராம்ப்ட்டை கொடுத்தேன். ஜெமினி வந்துட்டு அதே இதுவும் 9:16 ஃபார்மேட்டில் கேட்டேன் பார்த்தீங்களா, அந்த ஃபார்மேட்டில் வந்து எனக்கு வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதே மாதிரி ஒவ்வொரு இமேஜுமே இந்த ஜெமினியில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். கீழே இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒவ்வொரு ப்ராம்ப்டையுமே வந்து அதே மாதிரி இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் சீனையும் நான் ஃபர்ஸ்ட் சீன்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டோம். நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணிக்கலாம், அல்லது ஜெமினி யூஸ் பண்ணியும் ஜென்ரேட் பண்ணி. இப்போ நான் அதே மாதிரி செகண்ட் சீனையும் வந்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் ஜெமினியில் கொடுத்துட்டு அதே மாதிரி இமேஜை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ மேலேருந்து கீழே வரையும் எல்லாத்தையும் வந்து அப்படியே காப்பி காப்பி கொடுத்துருங்க. டச் பண்ணிங்கன்னா காப்பின்னு காப்பி கொடுத்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 9:16 ஃபார்மேட். உங்களுக்கு 16:9 ஃபார்மேட்டில் வேணுனாலும் நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜெமினியே கூட வீடியோ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ நான் இங்கே வந்து இமேஜை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இமேஜ் வந்து எனக்கு ரெடி ஆகிடும். இப்போ ரெடி ஆகிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இமேஜையும் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே வரணும். அந்த 5 சீன்ஸுக்கான இமேஜஸ் உங்களுக்கு 10 வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதே மாதிரி டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டேன். அதே மாதிரி தேர்டையும் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா காப்பி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் கொடுக்குறேன். பேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து தேர்டு சீனுக்கான இமேஜும் வந்துட்டு இப்போ ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஃபார்மேட்டே கரெக்டாக கொடுங்க. உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராம்ப்ட் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, இது வந்து லாஸ்ட். நான் வந்து எல்லாத்தையும் வந்து கிரியேட் பண்ணி முடிச்சிட்டேன். 5 இமேஜஸையும் நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதை வச்சு எப்படி வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுன்னு தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். அதே சீன்ஸுக்கான நம்ம என்ன கொடுக்க போகிறோம், ChatGPTல எனக்கு வீடியோ ப்ராம்ப்ட் வேணும்னு கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு கரெக்ட் ஃபார்மேட் ஆஃப் ப்ராம்ப்டையும் நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இதில் வீடியோ ஜென்ரேஷன் ப்ராம்ப்ட் அப்படின்னு கேட்டதுக்கு இது வந்து என்ன ஃபஸ்ட்டு சீனுக்கு மட்டும் இங்கே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து ப்ராம்ப்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஆல் சீன்ஸுக்குமே எனக்கு வந்து வீடியோ ப்ராம்ப்ட் வேணும்னாலும் சொல்லி நம்ம வந்து ஆல் சீன்ஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இப்போ எல்லா சீனுமே எல்லா நிகழ்வுகளுக்கான எனக்கு வந்து வீடியோ ப்ராம்ப்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து எல்லா வீடியோ ப்ராம்ப்டையும் வந்து 5 சீன்ஸ்க்கு கொடுத்துரும். ஸோ நான் இப்போ இதை ஜஸ்ட் எடுத்து வந்துட்டு வீடியோ ஜென்ரேட் பண்ணாலே போதும். பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் ஒன்று ஒன்றா நான் இப்போ வந்து காப்பி பண்ணி வீடியோ ஜென்ரேட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து யூடியூபே நீ யூஸ் பண்ணிக்கலாம். நீ வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோலாம் உங்களுக்கு நான் யூடியூப்லேயே எப்படி வந்துட்டு வீடியோ ஜென்ரேட் பண்ணி ஏஐ வீடியோ அப்லோட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். நம்ம சேனலை போய் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இப்போ ஒவ்வொரு சீனையும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நீட்டாக காப்பி பண்ணிவிட்டு ஒவ்வொரு சீனை கரெக்டாக எதையுமே விடாமல் காப்பி பண்ணுங்க. ஏன்னா வந்துட்டு கேமரா எப்படி இருக்கணும், அது மாதிரி நெகட்டிவ் அதில் எது வரக்கூடாது அப்படின்றதான் நீட்டாக வந்து அந்த ப்ராம்ப்டில் இருக்கும். ஸோ நீங்கள் தமிழ்னு வேணும்னாலும் தமிழ்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக தமிழ்லேயே உங்களுக்கு ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். வித் வாய்ஸ்லேயும் கொடுத்துரும். ஸோ நீங்கள் வாய்ஸ் கூட போட தேவையில்ல. அப்படி உங்களுக்கு வாய்ஸ் வேணாம் அப்படின்னா மியூசிக்ஸ் கூட கொடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மியூசிக், உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல பாட்டை கூட நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதில் கொடுத்துட்டேன் பார்த்தீங்களா. இப்போ வந்து இதை என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா வீடியோ ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நான் எப்படி யூடியூப்ல வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ பாருங்கள், இது நான் ஜென்ரேட் பண்ணி காட்டுறேன். உள்ளே போயிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ்குள்ளே போயிட்டு ப்ளஸ் அமுக்கிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இப்படிங்க ஒரு ஜெமினி சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அதில் போயிட்டு இங்கே கிரியேட் வீடியோ இருக்கும், ஃபோட்டோ டு வீடியோ இருக்கும், கிரியேட் மியூசிக் இருக்கும். அதில் நம்ம வந்துட்டு ஃபோட்டோ டு வீடியோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே வந்துட்டு எல்லா இமேஜையும் வந்து ஆல்ரெடி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணோம்ல அந்த இமேஜஸ்லாம். இப்போ இதில் ஜஸ்ட்டு போய் அந்த ஃபஸ்ட்டு வீடியோ ப்ராம்ப்டை காப்பி பண்ணோம் இல்லையா, அதை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த நெக்ஸ்ட் பட்டனை அந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். சி உங்களுக்கு அப்படியே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 99 க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் இப்படி கூட நெக்ஸ்ட்டு கொடுத்து நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபில்டர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். இதில் சேவ் டு டிவைஸ் கொடுத்துருங்க. கிளிக் பண்ணி சேவ் டு டிவைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேலரியில் வந்து அப்படியே சேவ் ஆயிரும். இப்போ நீங்கள் ஈஸியாக போய் கேலரியில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ அடுத்து வந்து நம்ம அதே மாதிரி காப்பி பண்ணுறோம். அதே மாதிரி போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணி வச்சுக்கிறோம். அதே மாதிரி செகண்டும் ஸ்டார்ட் ஆகிடும். பாருங்கள், அந்த பாட்டி அழகா சமைக்கிறாங்களா, அந்த அழகா இருக்குது பாருங்கள், எவ்வளோ
எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப ஹை குவாலிட்டியில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்கு வந்து ப்ராம்ப்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே இது கடைசி வீடியோ வந்து ரெடி பண்ணிட்டேன். இது வந்து 16:9 வீடியோ யூடியூப் வீடியோ ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து 9:16 ஃபார்மேட். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஷார்ட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரீல்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இது எப்படி வந்துட்டு வீடியோலாம் அப்படியே ஒண்ணா ஒண்ணா வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம எப்படி அப்லோட் பண்ற மாதிரி 5 வீடியோ 5 சீன்ஸும் வேணும்ல. ஸோ நான் அதுக்கு வந்து இன்ஷாட் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க அதே மாதிரி பிளே ஸ்டோர்ல போய் இன்ஷாட்னு டைப் பண்ணிட்டு இந்த மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை இப்போ எல்லா வீடியோவையும் நான் வந்துட்டு எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டு போய் எடிட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடிட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஈஸியாக வந்து அடுத்த சீன் வரதுக்காக நீங்கள் ஒவ்வொரு வீடியோ கூட அப்லோட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி எனக்கு ஒரு 3 நாள் 5 சீனும் வேணும் அப்படின்னும்போது நீங்கள் 5 வீடியோக்கான ஒரே சீனாக்கி ஒரே வீடியோவில் 5 சீனும் வந்துட்டு வர மாதிரி அழகாக பண்ணிட்டு நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், அழகாக வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் அடுத்தடுத்த சீன் அழகாக வந்துருச்சு பார்த்தீங்களா? சமைக்கிறது, அப்புறம் அவங்க நைட்லாம் உட்காந்து எல்லாருமே குடும்பமாக சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி அழகாக வந்து ரெடி பண்ணிக்கும். முடிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் வரிசையாக வச்சு எடிட் பண்ணிக்கலாம் நீட்டாக. நெக்ஸ்ட் வச்சுட்டு நீட்டாக எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஏதாச்சும் கேப்ஷன் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இல்லைனா அப்படியே முடிச்சிட்டிங்க அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட்டுன்ற கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா அந்த டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும், உங்களோட கேலரியில் போய் சேவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ப்ளஸ் பட்டனை கொடுத்தீங்கன்னா எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஷார்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து எடிட் பண்ணீங்களா, அது டவுன்லோட் ஆயிருக்கும் உங்கள் கேலரியில். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்க செலக்ட் பண்ணி அப்படின்னு சொன்னீங்கன்னா கிளிக் பண்ண உடனேயுமே வந்து உங்களோட அப்லோட் ஆகிறதுக்கு அந்த வீடியோ ரெடி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போது கிளிக் பண்ணிட்டேன், செலக்ட் பண்ணிட்டேன், என்னோட வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும் அப்படின்னா இப்படி மியூசிக் உங்களுக்கு வந்து கொடுத்துரும். உங்களுக்கு வேணுன்ற மியூசிக்கை சர்ச் பட்டனை அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு மேலே போய் ஓல்ட் சாங்ஸ், இப்போ எனக்கு வந்து அந்த ஓல்டு சாங் சினாரியோஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி சாங்ஸ் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். தமிழில் வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அழகாக தமிழ் சாங்ஸ் நிறைய தமிழ் சாங்ஸ் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஓல்டு சாங்ஸ் வேணும்னா இப்போ 90s வேணும், 80s வேணும், 70s வேணும்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது 2K சாங்ஸ் அந்த சினாரியோக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சாங்ஸ் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த சாங்கை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். இப்போது உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ யுவர் ஆடியோ உங்களுக்கு உங்களோட அந்த வீடியோலேயே ஆடியோ வரும். அந்த ஆடியோனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அல்லது அது வேணாம் நான் மியூசிக் வச்சுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மியூசிக்கை கூட நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். வேணுன்ற அளவு வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் இதை ஈஸியாக சேவ் கூட பண்ணி வச்சுக்கலாம். அங்கே சேவ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு 2 வீடியோவும் ஒன்றாயிடுச்சா, இதை சேவ் கூட பண்ணி வச்சுக்கலாம். இன்ஷாட்லேயே வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூடியூப்லேயே எடிட் பண்ணி நீங்கள் 2 வீடியோ கனெக்ட் பண்ணி கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். இப்போ நான் இதை வந்து எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த அப்லோட் காட்டும். ஸோ அதில் வந்து டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நீங்கள் ஜெமினிலையோ ChatGPTலையோ டைப் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோக்கு அப்படியே வந்து ஏற்ற மாதிரி உங்களுக்கு டைட்டிலும் கொடுத்துரும், அந்த டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துரும். ஸோ அதில் போயிட்டு நான் வந்து இப்போ டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஒரு பெஸ்ட் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துரும். இது இங்கிலீஷில் கொடுத்துருக்கு. உங்களுக்கு தமிழில் வேணும் அப்படின்னா தமிழ்லையும் வந்துட்டு இன் தமிழ் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா தமிழ்லேயே உங்களுக்கு அழகாக கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு தமிழ்லேயே அந்த தலைப்பும் விளக்கமும் கொடுத்துரும். ஸோ அந்த தலைப்பை அழகாக வந்து காப்பி பண்ணிவிட்டு அப்படியே செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிடுங்க. காப்பி அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் வீடியோவில் மேலே வந்து கேப்ஷன் டைட்டில் கிடச்சி பார்த்தீங்களா, அங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அது சில்ட்ரன் ஸோ நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்லோட் ஷார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து உங்களுக்கு எமோஜிஸ் போடணும் அப்படின்னாலும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்லோட் ஷார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக போய் உங்களோட யூடியூப் சேனலில் உங்களோட வீடியோஸில் அப்லோட் ஆயிரும். அவ்வளோதான், ஃபினிஷ். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.